திருப்பலி நிறைவேற்றும் இருவுடன் இணைந்திருன்று திரளாய் வருகின்ற கூட்டத்தில் அன்பு கண்டு திருமரம் கள்வாரே அரும்பலி நினைவாகும் பெருமரம் கள்வாரே அரும்பலி நினைவாகும் திருமறை தகனப்பலி பீடத்தில் குழுமி விடு ஆலயம் கதிரே நீ கடவுளை துதிக்கழிழு சோலை புதமலரே நீ இறைவனின் தாளில் விடு. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் மீது நான் நம்பிக்கை வைப்பேன், அவரது இரக்கத்தில் நான் அக்களிப்பேன், அகமகிழ்வேன், ஏனெனில் நீர் என் தாழ்நிலையை கண்ணோக்கினீர். அன்பு சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, விவரிக்க இயலாத மறை உண்மைகளால் உலகத்தை புதுப்பிக்கின்ற உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது திரு அவை நிலையான படிப்பினைகளால் பயன்பெற்று இவ்வுலகில் உம் உதவிகளை இழந்து விடாமல் இருப்பதாக உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆற்று செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இனி அங்கே அழுகையும் கூக்குரலும் ஒருபோதும் கேட்கப்படா. இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 65, இறை வார்த்தைகள் 17 முதல் 21 முடிய.
ஆண்டவர் கூறுவது, இதோ புதிய விண்ணுலகையும் புதிய மண்ணுலகையும் படைக்கிறேன். முந்தியவை நினைத்து பார்க்கப்படுவதில்லை, மனதில் எழுவதும் இல்லை. நான் படைப்பனவற்றில் நீங்கள் என்றென்றும் மகிழ்ந்து களி கூறுங்கள். இதோ நான் எருசலேமை மகிழ்ச்சிக்குரியதாகவும் அதன் மக்களை பூரிப்பவர்களாகவும் படைக்கிறேன். நானும் எருசலேமை முன்னிட்டு மகிழ்ச்சி அடைவேன், என் மக்களை குறித்து பூரிப்படைவேன். இனி அங்கே அழுகையும் கூக்குரலும் ஒருபோதும் கேட்கப்படா. இனி அங்கே சில நாள்களுக்கு இறக்கும் பச்சிளம் குழந்தையே இராது. தம் வாழ்நாளை நிறைவு செய்யாத முதியவர் இரார். ஏனெனில் 100 ஆண்டு வாழ்ந்து இறப்பவனும் இளைஞனாக கருதப்படுவான். பாவியோ 100 ஆண்டுகள் வாழ்ந்தும் சாபத்திற்கு உட்பட்டிருப்பான். அவர்கள் வீடு கட்டி அங்கு குடியிருப்பார்கள், திராட்சை நட்டு அதன் கனிகளை உண்பார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரே, உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கைதூக்கி விட்டீர். ஆண்டவரே, உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கைதூக்கி விட்டீர். ஆண்டவரே, உம்மை ஏத்தி புகழ்வேன், ஏனெனில் நீர் என்னை கைதூக்கி விட்டீர். என்னை கண்டு என் பகைவர் மகிழ நீர் விடவில்லை. ஆண்டவரே, நீர் என்னை பாதாளத்திலிருந்து ஏறி வர செய்தீர். சாவுக்குழியில் இறங்கிய எனது உயிரை காத்தீர். பல்லவி. ஆண்டவரே, உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கைதூக்கி விட்டீர். இறை அன்பரே, ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். தூயவராம் அவரை நினைந்து நன்றி கூறுங்கள். அவரது சினம் ஒரு நொடி பொழுதுதான் இருக்கும், அவரது கருணையோ வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும். மாலையில் அழுகை, காலையிலோ ஆர்ப்பரிப்பு. பல்லவி. ஆண்டவரே, உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கைதூக்கி விட்டீர். ஆண்டவரே, எனக்கு செவிசாயும், என் மீது இறங்கும். ஆண்டவரே, எனக்கு துணையாயிரும். நீர் என் புலம்பலை களிநடனமாக மாற்றிவிட்டீர். என் கடவுளாகிய ஆண்டவரே, உமக்கு என்றென்றும் நன்றி செலுத்துவேன். பல்லவி. ஆண்டவரே, உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கைதூக்கி விட்டீர். மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். நன்மையை நாடுங்கள், தீமையை தேடாதீர்கள். அப்பொழுது படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களோடு இருப்பார். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பதாக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 4. உயிருள்ள இறைவார்த்தைகள் 43 முதல் 54 முடிய. அக்காலத்தில் இயேசு சமாரியாவிலிருந்து கலிலேயாவுக்கு சென்றார். தம் சொந்த ஊரில் இறைவாக்கினருக்கு மதிப்பு இராது என்று அவரே கூறியிருந்தார். அவர் கலிலேயா வந்தபோது கலிலேயர் அவரை வரவேற்றனர். ஏனெனில் அவர்கள் திருவிழாவுக்கு சென்றிருந்தபோது எருசலேமில் அவர் செய்தவை அனைத்தையும் கண்டிருந்தனர். கலிலேயாவில் உள்ள கானாவுக்கு இயேசு மீண்டும் சென்றார். அங்கேதான் அவர் தண்ணீரை திராட்சை ரசம் ஆக்கியிருந்தார்.
கப்பர்நாகுமில் அரச அலுவலரின் மகன் ஒருவன் நோயுற்றிருந்தான். இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவிற்கு வந்திருப்பதாக கேள்விப்பட்ட அரச அலுவலர் அவரிடம் சென்று சாகும் தருவாயிலிருந்த தம் மகனை நலமாக்க வருமாறு வேண்டினார். இயேசு அவரை நோக்கி, அடையாளங்களையும் அரும் செயல்களையும் கண்டாலன்றி நீங்கள் நம்பவே மாட்டீர்கள் என்றார். அரச அலுவலர் இயேசுவிடம், ஐயா, என் மகன் இறக்கும் முன் வாரும் என்றார். இயேசு அவரிடம், நீர் புறப்பட்டு போம், உம் மகன் பிழைத்துக் கொள்வான் என்றார். அவரும் இயேசு தம்மிடம் சொன்ன வார்த்தையை நம்பி புறப்பட்டு போனார். அவர் போய்கொண்டிருக்கும் போதே அவருடைய பணியாளர்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்து மகன் பிழைத்து கொண்டான் என்று கூறினார்கள். எத்தனை மணிக்கு நோய் நீங்கியது என்று அவர் அவர்களிடம் வினவ, அவர்கள் நேற்று பிற்பகல் 1 மணிக்கு காய்ச்சல் நீங்கியது என்றார்கள். உம் மகன் பிழைத்துக் கொள்வான் என்று இயேசு அந்நேரத்தில்தான் கூறினார் என்பதை அவன் தந்தை நினைவு கூர்ந்தார். அவரும் அவர் வீட்டார் அனைவரும் இயேசுவை நம்பினர். இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவிற்கு வந்த பிறகு செய்த 2வது அரும் அடையாளம் இதுவே. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நம் இயேசு ஆண்டவர் செய்த புதுமைகள், அற்புதங்கள், அதிசயங்கள் எல்லாமே ஏதோ ஒன்றை அவர் மையப்படுத்தி அந்த புதுமையை செய்திருக்கிறார். நான் இந்த இடத்தில் ஏதோ ஒன்று என்பதை என்ன என சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். பல மக்கள் அவரிடத்தில் ஒன்றாக கூடி வருகிறார்கள். அற்புதங்களை, அதிசயங்களை கண்டவுடன் அவர்கள் மலைத்து போகிறார்கள். பட்டினியாக கிடந்து கூட அவருடைய வார்த்தையை கேட்பதற்கும் அந்த அதிசயத்தை பெற்றுக்கொள்வதற்கும் அவரை பின்தொடர்கிறார்கள். இயேசு ஓர் இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கடந்து போன பிறகும் கூட மக்கள் கூட்டம் கூட்டமாய் படகில் ஏறி அவரை பின்தொடர்வதை பார்க்கிறோம். இவை எல்லாவற்றிற்கும் காரணம் அவர் செய்கின்ற அந்த புதுமைதான். அந்த புதுமையை பார்ப்பதற்காக, அந்த புதுமை தனக்கு நிகழாதா என்கிற ஏக்கத்திலேதான் ஒவ்வொருவரும் அவரை பின்தொடர்ந்தார்கள். ஆனால் இயேசுவினுடைய நோக்கம் இந்த இடத்தில் புதுமை செய்வது, அற்புதம் செய்து, அதிசயங்கள் செய்து மக்களை தன்பால் ஈர்ப்பது அல்ல. மாறாக அவற்றின் வழியாக மிகச்சிறந்த ஒரு பாடத்தை கற்றுத்தருகிறார். என்ன பாடம் என்றால், அது கடவுள் மீது நாம் கொண்டிருக்க வேண்டிய நம்பிக்கை, கடவுள் மீது நாம் கொண்டிருக்க வேண்டிய விசுவாசம். விசுவாசம்தான் அடிப்படை, நம்பிக்கை தான் அடிப்படை. அந்த நம்பிக்கையும் விசுவாசமும் நமக்கு இருந்தால்தான் நம் வாழ்வானது அற்புதமாய் மாறுகிறது என்பதையே கடவுள் இன்றைய நற்செய்தியின் வழியாக நமக்கு குறிப்பிடுவதை பார்க்கிறோம். யோவான் நற்செய்தியில் பெரும்பாலும் புதுமை என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுவதில்லை. அவர் அருங்குறி அல்லது அருமடையாளம் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஏனென்றால் அருமடையாளம் என்பது கண்ணுக்கு தெரிகின்ற ஒன்றின் மூலம், அதாவது கண்ணுக்கு தெரிகின்ற ஒன்றின் மூலம் கண்ணுக்கு தெரியாத ஒன்றை சுட்டிக்காட்டுவதாக அது அமைந்திருக்கிறது. ஒரு வாலிபன் இருக்கிறான். அந்த வாலிபன் ரோஜா மலரை எடுத்து கொண்டு போய் ஒரு பெண்ணிடத்தில் கொடுத்து ஐ லவ் யூ என்று சொல்லுவதை பார்க்கிறோம். இந்த இடத்தில் ரோஜா மலர் கண்ணுக்கு தெரிகின்ற ஒரு அடையாளம், கண்ணுக்கு தெரியாத ஒரு அடையாளம் எது என்று பார்க்கும்போது அந்த ரோஜா மலரின் வழியாக அவன் வெளிப்படுத்துகின்ற அன்பு, அவன் வெளிப்படுத்துகின்ற காதல்.
அன்பிற்குரியவர்களே, அப்படிதான் இயேசு ஆண்டவர் செய்கின்ற ஒவ்வொரு புதுமையும் கூட அது நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டது, நம்பிக்கையை நங்கூரமாக கொண்டது. இன்றைய முதல் வாசகத்தில் பார்க்கிறோம், அழுகுரலும் கூக்குரலும் இனிமேல் கேட்கப்பட மாட்டா, புதிய விண்ணுலகையும் மண்ணுலகையும் நான் படைக்கின்றேன், மகிழ்ந்து களி கூறுங்கள், பூரிப்படையுங்கள் என்கிற வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சமீபத்தில் கடந்த ஒரு மாத காலமாகவே உக்ரைன் நாட்டுக்கும் ரஷ்யா நாட்டிற்கும் சண்டை சச்சரவுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏராளமான படை வீரர்கள், இராணுவ வீரர்கள் பலியாகிறார்கள். ஏன் அப்பாவி மக்களும் கூட தங்களுடைய உயிரை இழக்கிறார்கள். சமூக வலைதளத்தில் ஒரு வீடியோ மிகவும் வைரலானது. உக்ரைன் நாட்டைச் சேர்ந்த ஒரு சிறுமி ரஷ்ய நாட்டு இராணுவ வீரரோடு பேசுவது போன்று இருந்தது அந்த வீடியோ. அதாவது அந்த உக்ரைன் நாட்டு சிறுமி என்ன செய்கிறாள், தன் நாட்டை விட்டு போகும்படியாக, வெளியேறும்படியாக மிக ஆக்ரோஷத்தோடு கோபத்தோடு சில வார்த்தைகளை சொல்லி அந்த இராணுவ வீரரை தாக்குவது போன்று, அடிப்பது போன்று அந்த காட்சி அமைக்கப்பட்டிருந்தது. அது ஒரு போலியான காட்சி, வேறேதோ நாட்டில் நடந்த ஒரு நிகழ்ச்சி என்பது பின்னர் தெரிய வந்தது. ஆனாலும் அன்பிற்குரியவர்களே, இந்த இடத்தில் அதனுடைய நோக்கம் என்னவென்றால், நாங்கள் துன்பத்தில் இருக்கிறோம், வேதனையில் இருக்கிறோம், சித்திரவதை செய்யப்படுகிறோம், கொடுமைப்படுத்தப்படுகிறோம், எங்களுடைய அண்ணன் தம்பி உறவுகள் அக்கா தங்கை எல்லோரும் மடிந்து கொண்டிருக்கிறார்கள், இந்த இடத்தில் அமைதி இல்லை, நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை என்று சொல்லி ஒரு சிறிய சிறுமி தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துவதாகவே அந்த வீடியோ பகிரப்பட்டது. ஆம், கடவுளுடைய வாக்குறுதியும் கூட அதுதான். அழுகுரலும் கூக்கரலும் இனி கேட்கப்பட மாட்டா, உங்களுக்காக நான் புதிய விண்ணகத்தையும் புதிய மண்ணகத்தையும் தருகிறேன், மகிழ்ந்து களி கூறுங்கள், பூரிப்படையுங்கள். நம் வாழ்க்கையும் கூட அப்படி சோகப்பட்டிருக்கும் போது, நாம் தனிமையில் வாடும்போது, வேதனையில் தவிக்கும் போது புது நம்பிக்கையை கொடுக்கிறார் நம் ஆண்டவர். ஆம், இன்றைய நற்செய்தியின் வழியாக என் மகன் நோய்வாய்ப்பட்டு சாகும் நிலையில் இருக்கிறான், ஆண்டவரே நீர் வந்து குணமாக்கும் என்று அந்த நூற்றுவத் தலைவன் அழைக்கின்ற போது ஆண்டவர் சொல்லுகிறார், நீர் போம், உன் பையன் நலமடைவான். அந்த வார்த்தையை நம்பி நம்பிக்கையோடு அவர் சென்று கொண்டிருக்கிறார். செல்லும் வழியிலேயே ஊழியர்கள் பலர் வந்து அவரிடத்தில் சொல்லுகிறார்கள், உன் மகன் குணமடைந்தான். அன்பிற்குரியவர்களே, நம்பிக்கை விசுவாசம் அந்த மகனை குணப்படுத்தியது. ஏன் நாம் கடவுள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையும் விசுவாசமும் நம்முடைய வாழ்வை மாற்றாது? சிந்தித்து பார்ப்போம். தொடர்ந்து கடவுளிடத்தில் முழுமையான நம்பிக்கை வைப்போம். நம்பிக்கை நம்மை குணமாக்கும், நம்பிக்கை நம் வாழ்வை மாற்றும், நம்பிக்கை நமக்கு நல்லதையே நன்மையையே செய்யும் என்கிற உணர்வோடு இந்த நாளில் அடியெடுத்து வைப்போம். இறை ஆசீரை பெறுவோம். ஆமீன். தரும் காணிக்கையை அன்பாயிப்பாய் ஆண்டவரே, அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயிப்பாய் ஆண்டவரே. மேலொரு வாழ்வு உண்டு என்று இம்மேலும் துன்பத்தை மறக்கின்றோம்.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்கு ஒப்பு கொடுக்கப்படும் இக்காணிக்கையின் பயனை நாங்கள் பெற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இவ்வுலகின் பழைய நிலையிலிருந்து மனம் திரும்பி தூய்மை பெற்று விண்ணக வாழ்வு நோக்கிய எமது பயணத்தில் நாங்கள் புதுப்பிக்கப்படுவோமா. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவு அளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருபுலமானீர். ஆகவே எண்ணற்ற வானத்துதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம்.
திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுகொழியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். இறைமகன் இயேசு நமக்கு கற்றுத்தந்த ஜெபத்தை இணைந்து நாம் ஒரு குடும்பமாய் ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு தரும் அமைதியை ஒருவர் மற்றவரோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். வாழ்வை அளிக்கும் வல்லவா, தாழ்ந்த என்னுள்ளமே
எழுந்து வாருமே. ஏனோ இந்த பாசமே ஏழை என்னிடமே, ஏனோ இந்த பாசமே ஏழை என்னிடமே, என்னில்லாத பாவமே புரிந்த பாவிமே, வாழ்வை அளிக்கும் அல்லவா தாழ்ந்த என்னுள்ளமே, வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே, ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும், உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். குருக்களுக்கான ஜெபம். விண்ணகத் தந்தையே, நித்திய முதல் குருவாகிய உம் திருமகனின் முகத்தை நோக்கி அவரின் பொருட்டு உமது குருக்களின் மேல் இரக்கமாயிரும். குருத்துவ அழைப்பின் அருளை அவர்கள் நன்கு உணரச் செய்தருளும். அழகை அவர்களை வெற்றி கொள்ளாதிருக்கும் பொருட்டு அவர்களை உமது அரவணைப்பில் காத்தருளும். ஓ இயேசுவே, சோதனையில் வேதனையுறும் குருக்களுக்காகவும் தனிமையில் வாடும் குருக்களுக்காகவும் மரணப்படுக்கையில் இருக்கும் குருக்களுக்காகவும் இறைஞ்சுகிறேன். எனக்கு திருமுழுக்களித்த குருவுக்காகவும் எனக்கு பலமுறை பாவ பொறுத்தல் அளித்த குருவுக்காகவும் என் துணையுடன் திருப்பலி நிறைவேற்றி எனக்கு உம் திருவுடலையும் குருதியையும் அளித்த அனைத்து குருக்களுக்காகவும் இறைவா உம்மை மன்றாடுகின்றேன். ஓ இயேசுவே, எல்லா குருக்களையும் உமது அன்பின் அரவணைப்பில் காத்து அவர்களுக்கு தேவையான ஆசீரையும் அவர்கள் என்றென்றும் தங்கள் அழைத்தலில் நிலைத்திருக்கும் அருளையும் பொழிந்தருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். என் ஆவியை உங்கள் நடுவில் வைப்பேன், என் நியமங்களை கடைபிடிக்கவும் என் நீதி நெறிகளை கவனமாய் செயல்படுத்தவும் செய்வேன் என்கிறார் ஆண்டவர். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உம் அருட்கொடைகளால் நாங்கள் புதுப்பிக்க பெற்று வாழ்வு பெற்றிட உம்மை வேண்டுகின்றோம். அவை எங்களை புனிதப்படுத்தி நிலையானவற்றிற்கு இட்டுச் செல்வனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தலை வணங்கி தவக்கால் ஆசீரை பெறுவோம். ஆண்டவரே, உம் மக்களை உள்ளும் புறமும் புதுப்பித்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உடலை சார்ந்த இச்சைகளால் தடைபடாது அருள் வாழ்வை நாடுவதில் அவர்கள் வலிமை பெற அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியா நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கடவுள் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டு வாழ் சென்று வாழுவோம். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி.
நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, எங்கள் சிநேகமாயிரும். மரியாளின் மாசற்ற இருதயமே, எங்கள் ரட்சணியமாயிரும். சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.